ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்களில் மிக விசேஷமான ஒரு பலன் இருக்கிறது. பொதுவாக இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்க போகுது. எல்லாமும் பெற வேண்டும் சொல்லுவாங்களே, அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானிடத்தில். அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் பொதுவாக 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகிரகம் அசுபகிரகம்ன்ற 2 பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது. உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருந்தால் நல்லது, அசுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. சுபர் பாவர் எவராயினும் 11இல் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடமான கும்ப ராசியில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்தில். பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களும் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வராங்க. இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு. ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார். அப்போ 5 கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது. மாதம் முழுக்க கிடையாது, அவ்வப்போது இந்த கிரகங்கள் மாறி ஒன்றாக சேரும். இதில் சந்திரனும் அந்த இடத்திற்கு வருவார்லையே, ஒரு மாதம்னு சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா. அப்போது 5 முதல் 6 கிரகங்கள் இந்த 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது. ஒரே நேரத்தில்னு சொல்லலை, இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும் போது. அதனால் அந்த 11ஆம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. அந்த 11ஆம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி 10ல் இருப்பாங்க. 10ல் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும், ஒரு வேலை இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு ஷெடியூல் இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். கல்வி சிறப்பாக இருக்கும், குறிப்பாக உத்தியோகம் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள், அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள், இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம், அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சரராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். இவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும். மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. துளாராசி அன்பர்கள், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. மிகச்சிறந்த உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதற்கான பலனை யார் தரணும் அப்படின்னா, வழக்கமாக நம்ம சொல்கிறத கேட்குறவங்களுக்கு தெரியும். ராசி அதிபதி சுயஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இருந்தால் தான் அதை கொண்டு மற்ற எந்த ஒரு பலனாக இருந்தாலும் நீங்கள் படிக்கணுமா, அப்போது படிப்புக்கான புதனும் உங்கள் லக்னாதிபதியும் பலமாக இருந்துட்டாங்கன்னா படிச்சிருவீங்க. வேலையா, அப்போது அந்த உத்தியோகஸ்தான அதிபதி சூரியன் சனி இவங்களில் ஒருத்தரும் உங்கள் லக்னாதிபதியும் பலமாக இருந்துட்டால் கிடச்சிரும் சொல்லி எந்த ஒரு பலனாக இருந்தாலும் லக்னம் பலமாக இருந்தால் கிடச்சிரும். கோச்சார பலன்களில் இதுபோல் மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள்லாம் உங்கள் ராசி என்ன, ராசி அதிபதி அப்போ எப்படி இருக்கார், அவர் நல்லா இருந்தார்னா எவ்வளோ கஷ்டம்னாலும் சமாளிச்சிடலாம். அவர் பலமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்ல காலமாக இருந்தாலும் கூட அதை முழுசாக பயன்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி இப்போது இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி ரொம்ப நல்ல முறையில் இருக்கார். முதல்ல மாதம் தொடங்கும்போது எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் 4ல் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஒருத்தருக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல நல்ல முறையில் அமைய பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னான். அதாவது அந்த ஜாதகத்திற்கும் அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கணும், அவரும் பலமாக இருக்கணும், அசுபருடைய தொடர்பெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும், அவருடைய தசையும் வரணும்.
அப்படி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சுகவாசியாக இருப்பாங்க. கஷ்டம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அப்படி மிகப்பெரிய மகாராஜா வீட்டில் போய் அவங்க பிறந்துருவாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இடத்துல இவங்க பிறந்துட்டா கூட இவங்களுக்கே எல்லாமே கிடச்சிரும். அந்த குடும்பம் கஷ்டப்படும், அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, கூட பிறந்தவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப லேவிஷாக லைஃப் வந்து லக்ஸூரியஸாக கொண்டு போகக்கூடியவங்களா இருந்துருவாங்க. அப்படி 4 சுக்கிரன் இருக்கும்போது அப்படி ஒரு ஆடம்பர பிரியர், அப்படி ஒரு உல்லாச பிரியர், அப்படி நல்ல ஆடைகளெல்லாம் உடுத்துவார், சந்தோஷமாக இருப்பார்ன்ற மாதிரி இருக்கும். அந்த சுக்கிரன் இப்போ 4ல் இருக்கார். அதுவும் எப்படி இருக்காருன்னா நட்பு வீடான சனியுடைய வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்லது. அவர் மாறப்போறாரில் 5ஆம் இடத்திற்கு, அது இன்னும் சிறப்பு. 5ல் சுக்கிரன் போயிட்டா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு திறமை இருக்கும். அது வந்து உள்ளே இருந்தே இருக்கும். யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதை வேணால் டெவலப் பண்ணிக்கலாம் ஒருத்தர்கிட்ட போயிட்டு. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒன்று இருக்கும். அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து, 5ஆம் இடம் தான் வந்து இயற்கையிலே வரக்கூடிய ஒரு அறிவு. படிக்காத மேதைன்னு சொல்லுவோம்ல, அப்படி பிறவி மேதைன்னு சொல்லுவோம்ல, அப்படி அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நினச்சதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த ஆற்றல் உள்ளிருந்தே அவங்களுக்கு இருந்து அதையே வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கலாம். அந்த அளவிற்கு 5ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. அப்போது 4, 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராசியாதிபதி இருக்கார், சிறப்பு. 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் ஒரு அசுப கிரகமாக இருக்கக்கூடியவர் உச்சபலம் பெற்றிருக்கார், நல்லது. 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் சுக்கிரன் போகும்போது புதனும் இருக்கார், ராகு சேர்ந்து இருக்கார். அதனால் விசேஷமான நல்ல பலன். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. என்ன கிடைக்கும்? படிப்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கான வீடு, உங்களுக்கான வாகனம், தோட்டம், நிலப்புலன்கள் இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அழகுபடுத்த முடியும். அணிகலன்கள், ஆபரணங்கள், தங்கம்லாம் எவ்வளோ வேணாலும் போட்டங்க. ஒரு பவுன் வந்து 1.25 லட்சம் கூட வரட்டும், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. போய் தாராளமாக ஆசைப்பட்டால் நீங்கள் வாங்கலாம். அப்படி உங்களுக்கு ஆபரணங்கள், அணிகலன்கள்லாம் கிடைக்கும். வாகனம், சொகுசு வாகனங்கள், வாகனத்தை அனுபவிக்கிறது, நல்ல பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நல்ல ஒரு ட்ரிப் போகிறதுன்னு சொல்லி இந்த மாதம் ஜாலியாக இருக்கவங்களுக்கு வேலைகளும் நடக்கும். வேலையை முடிச்சுட்டு ஓய்வை வந்து நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அப்படியாக இந்த மாதம் அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 5ஆம் பாவத்தில் நிறைய கிரகங்கள் வர்றதுனால நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் மிகச்சரியாக இருக்கணும். அவங்கள வளர்க்குறதுல அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, அவங்க சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது. இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடுன்னு பார்க்கும்போது பிரதோஷம், சனி பிரதோஷமாக வரும். அந்த பிரதோஷம் அன்றைக்கு விரதம் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது, பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன, கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க, 12 ராசிகளுக்குமான பலன்களும் 12 ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு, இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.